உம் அன்பை பாடும், என் நாவும் உம் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இதுவரை நடத்தின எபெனேசர் இனிமேலும் கூட இருந்து நடத்துவாராக. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 9வது வசனம். உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ கண்டுபிடிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யார் பத்திரமாய் நடக்கிறார்கள் தெரியுமா? யார் பாதுகாப்பாய் நடக்கிறார்கள் தெரியுமா? உத்தமமாய் நடக்கிறவர்கள். கால் போன போக்கில் மனம் போன போக்கில் நடக்கிறவர்கள் அவர்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் விழலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் கால் சறுக்கலாம். எனவே தான் 73வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் எவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்தாலும் ஒரு நிமிடத்திலே பாழாய் போகிறான் என்று. ஆனால் உத்தமமாய் ஒருவன் நடப்பானானால் அவன் பத்திரமாய் பாதுகாப்பாய் நடக்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எபிரேயர் 12:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நியமித்த ஓட்டத்தில் வேகமாய் ஓடுவோம் என்றல்ல, பொறுமையாய் ஓடுவோம் என்று. அதாவது பத்திரமாய் பாதுகாப்பாய். காரணம், நம்முடைய பாதையிலே நாம் செல்லும்போது பாரமானவைகளும் பாவமானவைகளும் நம்மை நெருங்கி நிற்கிறது. எந்த பக்கத்திலும் நாம் சாய்ந்து போகாதபடிக்கு ஆமீன் அவைகளை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையாய் ஓட வேண்டும். அப்படி யார் முன் செல்லுகிறார்களோ அவர்களே உத்தமமாய் நடக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் 119வது சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதம்தான் அவர் நமக்கு வைத்து சென்ற அடிச்சுவடு. இதனுடைய வெளிச்சத்தின்படி நடக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நமக்கு தெரியும், 6 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். எல்லாரும் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் கானானுக்குள்ளே காலெடுத்து வைத்தது யோசுவாவும் காலேபும் மற்றும் 20 வயதுக்கு உட்பட்ட சிறு பிள்ளைகளும். ஏன் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் மாத்திரம் இந்த பாக்கியம் கிடைத்தது என்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் உத்தமமாய் பின்பற்றினார்கள். உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? முறுமுறுக்க மாட்டார்கள், தேவனை பரீட்சிக்க மாட்டார்கள், எந்த நிலை வந்தாலும் மீண்டும் எகிப்துக்கு திரும்ப மாட்டார்கள். மற்ற எல்லாரும் முறுமுறுத்தார்கள், தேவனை பரீட்சித்தார்கள். என்னாகமம் 14வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இப்படி சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நாம் எகிப்துக்கு போவோம் என்று. எகிப்துக்கு திரும்பினார்கள். ஆனால் இந்த யோசுவாவும் காலேபும் அப்படி அல்ல, அழைத்தவரை உண்மையாய் பின்பற்றினார்கள். வாழ்வானாலும் சாவானாலும் இனி நான் பின்னோக்கேன், இனி நான் பின் திரும்பேன், வனாந்தரமானாலும் சரி எதுவானாலும் சரி அவரை பின்பற்றி சென்ற அவர்களுக்கு தேவன் சுதந்திரத்தை வைத்தார், சுதந்திரிக்கும்படி கிருபை செய்தார். அவர்கள் பத்திரமாய் நடந்தார்கள், முறுமுறுக்காதபடி தங்களை காத்து கொண்டார்கள், தேவனை பரீட்சிக்காதபடி தங்களை காத்து கொண்டார்கள், எகிப்துக்கு திரும்பாதபடிக்கு தங்களை காத்து கொண்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வேகமாய் போவது என்பதெல்லாம் முக்கியம். நாம் அவரை உண்மையாய் பின்பற்றுகிறோமா? உத்தமமாய் பின்பற்றுகிறோமா? வாழ்க்கையில் முறுமுறுப்பு இருக்கிறதா? புலம்பல் இருக்கிறதா? தேவனை பரீட்சை பார்க்கிறோமா? அல்லது விட்டு வந்த பழைய பாவத்தை நோக்கி திரும்புகிறோமா? அப்படி செய்வோமானால் நாம் அவரை உத்தமமாய் பின்பற்றவில்லை. அப்படி என்றால் அது எதை காண்பிக்கிறது? நாம் பத்திரமாய் நடக்கவில்லை, நாம் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறோம். இந்த நாளில் இந்த சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணுவது, உனக்கு நியமித்த பாதையில் வந்து நெல். உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை துவக்கினவரை முன்னிறுத்தி பொறுமையாய் முன் செல். கர்த்தர் நடத்துவார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றுவார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பத்திரமாய் நடக்கும்படி எங்களுக்கு நீர் தந்த அடிச்சுவடு தான், உம்முடைய அடிச்சுவடு தான் பரிசுத்த வேதாகமும். இதை பற்றி கொண்டு முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். உத்தம மார்க்கத்தாராய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென்.